கலாசி. இந்த வார்த்தையை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கலாசி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேவில் வேலை செய்யக்கூடிய அடிமட்ட தொழிலாளிக்கான பெயர் தான் கலாசி. இந்த சொல் முதலாக எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மலபார் அப்படின்ற இடத்துல மீன்பிடி தொழிலாளர்களுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிற்பாடு எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகங்களில் வேலை பார்க்கக்கூடிய மூட்டையை இறக்கி ஏற்றக்கூடியவர்களுக்கு கலாசி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு ரயில்வேவில் தான் இந்த சொல்லாடல் பெருமளவில் இடம்பெற்றிருக்குது. இந்த கலாசி என்ற சொல் அந்த வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு கௌரவமான ஒரு சொல்லாடலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கலாசி என்ற சொல்லுக்கு பதிலாக ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹெல்ப்பர்ன்ற வார்த்தையை காலப்போக்கில் அவர்களுக்கு கௌரவமான ஒரு பெயராக இல்லை, வரக்கூடிய நபர்கள் எல்லாமே கிராஜுவேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கூட நடைமுறை வாழ்வியலில் ரயில்வே தொழிலாளர்கள் மத்தியில் இந்த சொல்லாடல் பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருக்குது. படித்தவர்கள் பெரும்பாலும் இந்த சொல்லை தவிர்க்கிறாங்க. படித்தவர்களுக்கு தெரியும், ஆர்ஆர்சி ஆர்ஆர்பி எழுதி வந்தவர்களுக்கு தெரியும், தனக்கு பின்னாடி வந்திருக்கிறவர்கள் கூட கிராஜுவேட், பிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கிறான், எம்எஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு முற்படுறாங்க. ஆனால் படிக்காமல் இந்த வேலைக்கு வந்தவர்கள் இந்த வார்த்தையை அவங்க விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா காலங்காலமாக அந்த வார்த்தையை வாங்கி 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 அவங்க மனதுக்குள்ளே ஆள் மனதில் அது பதிஞ்சிருச்சு. கலாசி என்ற சொல் ஒரு கெட்ட வார்த்தை போல் பயன்படுத்துகிறேன். நான் ஒன்றும் கலாசி இல்லையே, நான் ஒரு கலாசி இல்லையே, ஒரு இந்த ஜாதியில் சொல்லுவாங்கள்ல, நான் இந்த ஜாதி இல்லையே அந்த ஜாதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பேசக்கூடிய வகையில் இந்த சொல்லாடல் ரயில்வேவில் ஒரு கீழ் ஜாதி போல் பயன்படுத்தக்கூடிய அவலம் இன்றைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. காலம் மாற 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 படித்தவர்கள் பெருக 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 இந்த சொல்லாடல் மறையலாம் என்று என்னுடைய யூகம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.